सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/1/1974 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு மகிமையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆன்மீக சக்தியில் குறை. குழந்தைகளே, நீங்கள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆன்மீக போர் வீரர்கள். பின்பு எங்காவது போரிடும் தன்மையை மறந்து தனது சகஜ சுகமான வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே தனது வாழ்க்கைக்கு தேவையான சாதனம் செல்வங்களை ஈடுபடுத்தியபடியே நேரத்தை கழிக்கவில்லைதானே? எப்படி போர் வீரனுக்கு வெற்றியடைய வேண்டும் என்ற தீவிரம் இருந்து கொண்டே இருக்கிறது, அதுபோல் மாயாஜி தாவதற்கான ஈடுபாடு அக்னியைப் போல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா? குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் முன் சேவையின் பலன் சாதனங்களின் ரூபத்தில் மற்றும் மகிமையின் ரூபத்தில் பிராப்தி செய்வதற்கான நேரம் இது. இச்சமயம் ஒருவேளை இந்த பலனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பின்பு கர்மாதீத் நிலையின் பலன், சம்பூர்ண தபஸ்வியின் பலன் மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய பிராப்தியின் பலனை அடைய முடியாமல் போய்விடும். எந்த ஒரு ஆதாரத்தின் மீதும் வாழ்க்கையின் ஆதாரம் இருக்கக்கூடாது. புருஷார்த்தமும் கூட எந்த ஒரு ஆதாரத்தின் மீதும் இருக்கக்கூடாது. இதனால் யோக பலத்தின் சக்தியின் பிரயோகத்தில் குறை ஏற்பட்டுவிடும். மற்றும் எந்த அளவு யோக பலத்தின் சக்தியை பிரயோகம் செய்யவில்லையோ அந்த அளவு அந்த சக்தி அதிகரிக்காது. யோக பலம் பயிற்சியின் மூலம் நிச்சயமாக அதிகரிக்கும். எப்படி ஏதாவது ஒரு விஷயம் முன்னால் வருகிறது எனில் ஸ்தூல சாதனம் உடனே நினைவுக்கு வந்துவிடுகிறது. ஆனால் ஸ்தூல சாதனம் இருந்தும் கூட முயற்சியும் யோக பலத்தினால்தான் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।